உயர்ந்த மலைப்பகுதி தொட்டபெட்டா. இந்த சேனல் மூலியமாக டேஸ்டி என்ஜாயபிள் சேனல் மூலியமாக உங்களிடம் அறிமுகப்படுத்துவது மிகவும் சந்தோஷமாக உள்ளது. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த இடம்? இந்த இடம் வந்து நல்லா பிடிச்சிருக்கு. ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப பிடிச்சிருக்கு. கூகுளில் படித்தேன். 8600 feet height. Assalamu alaikum my dear viewers, welcome back to my channel Tasty Enjoyable Homemaker. நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து செகண்ட் டே இந்த ரிசார்ட்டில் வந்து இருக்கோம். ஸோ 2 nights வந்து இந்த ரிசார்ட்டில் தான் தங்குறோம். ஸோ செகண்ட் டே வந்து காலையில் எல்லாருமே வந்து சீக்கிரமாக எழுந்திரிச்சு, ஏன்னா இந்த ரிசார்ட் வந்து ரொம்ப 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 அழகாக இருந்துச்சு. இதோட வியூலாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சீக்கிரமாக இருந்துச்சு. அந்த ரிசார்ட்டை வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ மார்னிங் எழுந்திரிச்சோன்னே வந்து இந்த இடம் எல்லாமே வந்து இதெல்லாம் வந்து இங்கே வந்து ஹாஷிம் தான் வந்து எல்லாமே வந்து வீடியோ எடுத்தாங்க. ஸோ ரொம்ப நல்லா எடுத்திருந்தாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க எல்லாருமே வந்து நல்லா அழகாக வந்து இந்த ரிசார்ட்டில் வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. காலையில் எழுந்திரிச்சோன்னே ஜாலியாக எல்லாருமே விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ இங்கே நிறையா விளையாடுற பிளேஸு பிள்ளைங்களுக்காகவும் வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க. ஸோ பிள்ளைங்களும் வந்து நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஊஞ்சல்லாம் இருக்குது. ஸோ ஊஞ்சல் பிளேஸ் தான் வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்ப 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 பிடிச்ச பிளேஸுன்னு சொல்லலாம். ஸோ இங்கே வந்து நல்ல அழகான ஒரு வியூ வந்து இங்கே தெரியுது. ஸோ என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பால்கனியில் நின்று வந்து ரசிச்சுட்டு இருந்தார். ஸோ அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பால்கனியில் நின்று பார்க்குறதுக்கு. ஸோ நாங்கள் கீழே தானே ரூம் எடுத்தோம். ஸோ மேலே வந்து சும்மா அந்த பால்கனியில் நின்று நாங்கள் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அப்படியே வந்து அழகாக வந்து மார்னிங் வந்து அப்படியே வந்து ஓடிட்டு இருக்குது. இங்கே வந்து அப்படியே வந்து மார்னிங்கில் வந்து அந்த ஃபுல்லாக அந்த ரிசார்ட்டே வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்து இருந்தோம். ஸோ என்னோடய ஹஸ்பண்ட்க்கு வந்து ஊஞ்சல் வந்து ரொம்ப பிடிச்சதால அவர் அதுலேயே வந்து உட்காந்து ஆடிக்கிட்டே இருந்தார். ஸோ அவரோட பழைய வீட்டில் வந்து ஊஞ்சல் இருந்துச்சு. ஸோ அவர் சின்ன வயசுலலாம் அவங்க வீட்டில் வந்து ஊஞ்சல் இருந்துச்சான். ஸோ அவங்க நல்லா விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரோஸ் மாதிரி பட்டர் ரோஸ் மாதிரி இருந்துச்சு. நான் இந்த ரோஸ் வந்து சின்ன வயசில் வந்து எங்கள் வீட்டில் நானே வளர்த்துருக்கேன். எல்லாருமே வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ வந்து என்னென்ன வேணுமோ எல்லாருமே எடுத்து அவங்கவுங்க வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ இந்த லஞ்ச் வந்து ஹோல் ஒரு 75% வந்து எங்கள் ஃபேமிலியே ஆக்குப்பை பண்ணியிருப்போம். ஸோ ஃபுல்லாக நிறைய வந்து ஏன்னா 3 குடும்பம் போனோம் இல்லையா. ஸோ 3 ஃபேமிலிஸும் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து இங்கே வந்து சாப்பிட்டுட்ருக்கோம். ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து இதுக்கு போகணும், அந்த வெளியில் வந்து ரவுண்ட் அடிக்க போகணும். ஸோ ஏன்னா எல்லாருக்கும் பசிக்கும் இல்லையா. ஸோ மார்னிங் வந்து பிள்ளைங்க எல்லோரையும் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து வெளியே போகலான்னு ஸோ எல்லோரும் உட்காந்து வந்து ஜாலியாக வந்து சாப்பிட்டுட்ருக்கோம். ரொம்ப நாளுக்கு அப்புறமா நான் வந்து இந்தியன் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற அந்த ஃபீல் வந்து எனக்கு நல்லா கிடச்சிது. அதுவும் விதவிதமான ஒரு இந்தியன் பிரேக்ஃபாஸ்ட்டு. என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கனாக்கா மீட்டிங்கில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அவங்களோட வேலை வந்து அந்த மாதிரி. ஸோ எப்போவுமே வெக்கேஷனில் கூட அவங்களுக்கு வந்து மீட்டிங் வந்து வந்துடும். ஸோ அதனால் கொஞ்சம் லைட்டாக எனக்கு அப்செட் ஆச்சு. பட் ஸ்டில் வந்து சம்டைம்ஸ் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு நான் விட்டுட்டேன். ஸோ அதுக்கப்புறமா நான் வந்து பிள்ளைங்களெல்லாம் உட்காந்து சாப்பிட வச்சுட்டு இருந்தேன். ஸோ அவங்களாம் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே இவர் சொன்னார், நான் சீக்கிரமாக மீட்டிங் முடிச்சுட்டு வந்துடுவேன் அப்படின்னு என்னோடய ஹஸ்பண்ட் வந்து சொன்னாங்க. ஸோ அதனால் அவரை வந்து டிஸ்டர்ப் பண்ணல. ஸோ அவர் வந்து மீட்டிங்கில் இருக்கார். நான் பிள்ளைங்களுக்கெலாம் வந்து சாப்பாடு வச்சு கொடுத்துட்டு அவங்களெல்லாம் வந்து ஒழுங்காக சாப்பிட்டாங்களான்னு மானிட்டர் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா ஒழுங்காக சாப்பிட்லன்னா நமக்கு தான் பிரச்சனை, அப்புறம் போகிற வழியில் பசிக்குதுன்னு கேட்பாங்க. ஸோ ஆனால் என்னோடய பிள்ளைங்க பிரேக்ஃபாஸ்ட் பழக்கம் இல்லை. பட் ஸ்டில் வந்து அப்புறமா ஒரு 11-12க்கு வந்து பசி வந்துடும். ஸோ அதனால் சாப்பிட்டுட்டா வந்து இன்னும் வந்து பெட்டராக இருக்கும். அவங்களும் இந்தியன் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிடுவாங்க, இட்லி அதெல்லாம் வந்து சாப்பிடுவாங்கன்னு.
என்னென்னலாம் வந்து இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இட்லி, சேமியா, அதுக்கப்புறமா வந்து சாம்பார் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சாம்பார் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறமா வந்து தேங்காய் சட்னி, அப்புறமா வந்து இது தக்காளி சட்னியில் ஒரு கார சட்னி மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டு. ஆம்லெட் கேட்டாலும் பொரிச்சு கொடுப்பாங்க. பிரெட் டோஸ்ட்டு ப்ரெட்டும் கொடுக்குறாங்க. டீ வந்து வச்சுருக்காங்க. காஃபி வேணும்னா அவங்க காஃபி போட்டு தந்துடுவாங்க. ஸோ எல்லாமே வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப 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 நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்துட்டு அப்படியே அந்த வியூ பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப 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 அழகாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி வியூ பார்த்துக்கிட்டே நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டோம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் நம்ம சாப்பிட்றது வந்து அவங்க அப்புறமா சார்ஜ் பண்ணிடுவாங்க. என்னென்னலாம் சாப்பிட்டோன்னு அவங்க கணக்கெடுத்து அவங்க வந்து அந்த ரிசார்ட் பில்லோடு போட்டுருவாங்க. என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஸ்டில் வந்து இன்னும் மீட்டிங்கில் தான் இருக்காங்க. ஸோ அவங்க சீக்கிரம் முடிச்சிடறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க முடிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறமா வந்து அதுக்குள்ளே நான் வந்து ரெடி ஆகிடலாம் அப்படின்னு சொல்லி ரெடி ஆகிட்டு இருக்கேன். ஸோ இங்கே வந்து என்னோடய அண்ணன் வந்து அழகாக வந்து அந்த ப்ரெட்டில் வந்து சாஸ் போட்டுட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நல்லா சூப்பராக வந்து அவங்களும் வந்து ப்ரெட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நான் வந்து காஃபி ஆர்டர் பண்ணேன். இந்தியாவில் அந்த ப்ரூ காஃபி இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்தியா காஃபி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். மலேசியா காஃபி வந்து ரொம்ப கசக்குது, அதனால் எனக்கு பிடிக்காது. பட் இந்தியா காஃபி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா என்னோடய குழந்தையே வந்து அந்த காஃபி வந்து குடிக்கிறாங்க. பட் மலேசியாவில் நீங்கள் குடிச்சு பாருங்கள், அவ்வளோ கசக்கும், அந்த மாதிரி இருக்கும். இந்தியாவில் வந்து காஃபி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். அதனால் எனக்கு இந்தியா காஃபினா வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ எல்லாருமே வந்து பிரேக்ஃபாஸ்ட் தான் வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. சாப்பிட்டுட்டு எல்லாருமே வந்து கிளம்பணும் வேறு. ஸோ எல்லோரும் கிளம்பணும். என்னோடய பிள்ளைங்களும் வந்து அழகாக உட்காந்துட்டு இருந்தாங்க. ஸோ அப்படியே வந்து நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி சில்டாக அந்த உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த வியூ பார்த்துட்டு ஒரு மாதிரி வந்து சில்டாக நல்லா கூலாக இருந்துச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க வந்து ரெடி ஆகிட்டாங்க. நஃபீஸாவும் ஹாஜரும் நல்லா க்யூட்டாக அழகாக ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப சூப்பராக ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து நம்ம பார்த்திங்கனாக்கா வந்து இதுக்கு போகிறோம். நாங்கள் இப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு எங்கே போவோம், வெளியே கிளம்புறோம். கிளம்பி நம்ம ஒரு இடத்துக்கு வந்து போக போகிறோம். அப்படியே வெளியே கிளம்பும் போதே சும்மா இந்த வியூஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். பஸ்ஸில் போகும்போது வேன் வச்சுட்டோம். ஸோ 3 ஃபேமிலியும் ஒரே வேனில் தான் போகிறோம். ஸோ வேன் மாதிரி வச்சுருக்கிறதால நிறைய சீட் இருந்துச்சு. ஸோ ஜன்னல் வழியாக எந்த அளவுக்கு வியூ எடுக்க முடியுமோ எடுத்தேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் அந்த சிக்னஸ் இருக்குது, கார் சிக்னஸ்ஸு, வாமிட் வர மாதிரி இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் எடுத்தேன். அதுக்கப்புறம் வாமிட் வர மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லி நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். பட் முடிஞ்ச அளவுக்கு அந்த வேனில் உட்காந்து அந்த கிளிப்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தோம். தொட்டபெட்டா வந்து சேர்ந்தாச்சு. ஸோ இங்கே வந்து எல்லோரும் வந்து இங்கே சேர்ந்துட்டோம். ஸோ இங்கே வந்து இந்த பிளேஸ் தான் வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு பிளேஸு இங்கே தொட்டபெட்டாக்கு. ஸோ இங்கே வந்து சேர்ந்தாச்சு. இங்கே வந்து எல்லாருமே வந்து கேதர் பண்ணிட்டோம். ஸோ இங்கேருந்து தான் நம்ம உள்ளே போய் என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ இங்கே எல்லோரும் ஃபஸ்ட்டு என்டர் ஆனோன்னே எல்லோரும் ஒரு வீடியோ, ஒரு செல்ஃபி, ஃபோட்டோஸ் அதெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து உள்ளே போகிறோம். இங்கே உள்ளே போகும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஒரு ஷாப்பிங் மாதிரி இருக்குது. இப்போ மலேசியாவில் பசார் மலம் மாதிரி நல்ல ஷாப்பிங் வந்து போட்டிருக்காங்க. நிறைய ஐட்டம்ஸ்லாம் வந்து இங்கே விற்கிது. அதுவும் ஊட்டிக்கு சம்மந்தப்பட்ட அழகழகான டெக்கரேஷனில் வச்சுக்கிற மாதிரி பொருட்கள். ஸோ அதெல்லாம் வந்து இருந்துச்சு. யாருக்கெல்லாம் ஷாப்பிங் பிடிக்குமோ அவங்கெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா எனக்கு வந்து ஷாப்பிங் பண்ணுறது வந்து ரொம்ப 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 பிடிக்கும். ஆனால் நான் போகும்போதே வந்து நான் ஷாப்பிங் வந்து பண்ணலை. ஏன்னா வந்து போகும்போதே பண்ணிட்டு இருந்தால் நம்ம அதை ஜாமான்லாம் தூக்கிட்டு போகணும் இல்லையா, அதனால் வரும்போது பண்ணிக்கலாம். போகும்போது என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் சும்மா பார்த்துட்டே போனேன். ஸோ ரொம்ப அழகழகாக இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா பைக்கு மாதிரி இருக்கு இல்லையா, அது ஹாஷிம்க்கு வந்து ரொம்ப 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 பிடிக்கும். ஸோ அதை பார்த்தோன்னே அவனோட ஞாபகம் வந்தோன்னே நாங்கள் ஸ்டக் ஆகிட்டோம். ஆனால் வாங்கலை. ஹாஷிம் ஆல்ரெடி வந்து மலேசியாவில் அந்த மாதிரி ஒரு பைக் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ அதனால் அவங்க வாங்கலை. அப்படியே வந்து எல்லோரும் வந்து நாங்கள் கிளம்பிட்டுருக்கோம். சீக்கிரம் வாங்க.
ட்ரெஸ்ஸு மட்டும் இல்லை, ஸ்ட்ரீட் ஃபுட்ஸும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எங்கள் அண்ணனும் வந்து அந்த ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ்லாம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. எனக்கும் இந்தியன் ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டும் வந்து நம்ம அங்கே நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. லோக்கல் ஸ்நாக்ஸ் நம்ம இந்தியாவில் சின்ன வயசில் அந்த மாதிரி சாப்பிட்ருப்போம் இல்லையா, காலேஜ் படிக்கும்போது அந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் விற்கவும் அப்படியே வந்து அழகாக வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இங்கே வந்து அழகாக வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோரும் அந்த ஸ்ட்ரீட் ஃபுட் ஸ்நாக்ஸும் வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. எங்கள் அண்ணன் வாங்கி எல்லாருக்கும் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க ஸ்நாக்ஸ் எல்லாம். ஸோ சூப்பராக வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுக்கிட்டே நாங்கள் வந்து நடந்துக்கிட்டே இருக்கோம். ஏன்னா நடந்து போய் அந்த சைடு போய் வியூ வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ போகிற வழியில் தான் வந்து ஷாப்பிங்லாம் வந்து நிறையா இருந்துச்சு. ஸோ ஷாப்பிங் பண்ணிகிட்டே போகிறோம். ஹாஷிம் தான் வந்து ஹாஷிமும் அர்ஷத்தண்ணனும் தான் வந்து இங்கே நல்லா வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். இது ஒரு அழகான இடம். இதுதான் தமிழ்நாட்டிலேயே மிக உயர்ந்த மலைப்பகுதி, தொட்டபெட்டா என்பார்கள். ஒவ்வொரு மனிதர்களின் மனதை ஈர்க்கும் கவரக்கூடிய மிக அழகான இடம். பாருங்கள், இங்கே மலைகள் அதிகமாக இருக்கும், மலர்களும் அதிகமான இடமுள்ள இடம். இப்பொழுது இந்த இடத்தை பற்றி நாம் மக்களிடம் கேட்போம். மலைகளிலேயே மிகவும் உயர்ந்த இடமாக கருதப்படும் தமிழ்நாட்டில் உள்ள தொட்டபெட்டா என்ற இடத்தில் நாம் இருக்கிறோம். எவ்வளோ அழகாக உங்களுக்கு காட்சி அளிக்கிறது. மலைகளும் அங்கு தெரியக்கூடிய வீடுகளும் மிகவும் அழகாக உள்ளன. கண்ணை கவரும் வீடுகள். அஸ்ஸலாமு அலைக்கும். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இடம் வந்து மிகவும் அழகான இடம். தமிழ்நாட்டிலேயே மிக உயர்ந்த மலைப்பகுதி தொட்டபெட்டா. இந்த சேனல் மூலயமாக, டேஸ்டி என்ஜாயபிள் சேனல் மூலயமாக உங்களிடம் அறிமுகப்படுத்துவது மிகவும் சந்தோஷமாக உள்ளது. இப்பொழுது இந்த அழகான இடத்தை பற்றி நாம் மக்களிடம் நேர்காணலில் ஈடுபடுவோம். இது ரொம்ப உங்களை சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம். நீங்கள் தான் வந்து டேஸ்ட் என்ஜாயபிள் ஹோம் மேக்கரோடைய ப்ரொமோட்டர்ஸ். உங்கள் சேனலில் வந்து நாங்கள் அதிகமாக பார்ப்போம். ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் இருக்கக்கூடிய இந்த இடம் வந்து மிகவும் ரொம்ப அழகான இடம். தமிழகத்திலேயே வந்து மிக உயர்ந்த இடம். இது அழகான இடம், மலைகள் நிறைந்த இடம். இதற்கு தொட்டபெட்டா என்று அழைப்பார்கள். நான் இங்கு ரொம்ப அதிகமாக மகிழ்ச்சி கொள்கிறேன். உங்களுடைய நானும் தான். ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த இடம்?
இந்த இடம் வந்து நல்லா பிடிச்சிருக்கு. ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த காட்சிகள் பார்க்கும்போது முக்கியமாக இந்த இடத்துல நின்று அந்த மேகங்கள்லாம் பார்க்கும்போது நல்லா மனசுக்கு ஒரு நிம்மதி கொடுக்குது. ஒரு பிரமிப்பு கொடுக்குது. அது இறைவனோட படைப்பில் வந்து இவ்வளோ அழகான படைப்பு வந்து இருக்குன்னு நம்ம வந்து ஒரு இறைவனோட ஒரு அருட்கொடைகள், அவனுடைய ஆற்றல்கள் மிக அழகாக. இங்கிருந்து பார்க்கும்போது உங்களுக்கு விமானத்தில் வந்து பயணம் கொள்கிற மாதிரி தோன்றுதா? அந்த மாதிரி இருக்கும். அப்படியே வந்து நம்ம வந்து வானத்தில் வந்து ஒரு பறக்கிற மாதிரி அந்த ஒரு ஃபீலிங் இருக்குது. முக்கியமாக என்னென்னா அப்படியே நம்ம பார்க்கும்போது ஒரு மனசுக்கு வந்து ஒரு அமைதி கொடுக்குறது. அப்படியே வந்து ஒரு எம்டினஸ் மைண்ட், அப்படியே எம்டியாக நம்ம வந்து மித்த விஷயத்தெல்லாம் பற்றி மறந்து அப்படியே அந்த இயற்கையை ரசிக்கிற விஷயத்தில் மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கு. ஓகே. ரொம்ப அழகாக இருக்குது இந்த இடத்த. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்ககிட்ட இருந்து இந்த செய்தியை வாங்குறதுக்கு. நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கீங்க. மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். தேங்க்யூ. Havisa, how are you? I'm fine. Okay. Which standard are you? I'm Form 2. From? Form 2. No, which standard? Which class are you studying? Yeah. Form 2 in here 9th. 9. Okay, good. Do you like this place? Yes, I like the clouds. You like the cloud? How beautiful is this? Very relaxing. Very relaxing. Okay. Have you seen this place first time or have you visited this place before? First time. First time. So you like this place very much. Okay. When you see from here, you can also see the people in the down and the small houses. Yeah. How is your experience about this? It's very beautiful. I keep wanting to see This it. is the highest place in Tamil Nadu. The name of this place is Thottapetta. Wow. You might have seen so many mountains, but in Tamil Nadu, this is the highest mountain. Wow. See, this name is Thottapetta. You can see so many things from standing here, and the view is very broad. Okay. How do you feel at this moment? I like this place a lot. Even the grass from there is very beautiful. Acha. Okay, good. Okay. And I can see all the houses, all the trees, everything here is so beautiful. Trees are small, big. Yes, and I'm also beautiful. Okay, you are so beautiful. That is nice to hear. You are always beautiful. Okay. And flowers also here. Tall trees, small trees, big tree. And clouds are moving over there. Yeah, Okay. and the clouds are touching the mountains. Oh, it looks like that, right? Yeah, Clouds actually doesn't touch the mountain, but yeah. yeah. But it's so cold in here. Cool. It is similar to you use by seeing these clouds from the aeroplane, correct? But if we go there, there's a mist, right? Wow, yes. So cold. Okay, thank you. Thank you for your feedback. Thank you. Thanks. அஸ்ஸலாமு அலைக்கும். நீங்கள் பார்த்துருக்கிற இந்த இடம் வந்து மிக ஒரு அழகான இடம். இது வந்து தமிழகத்திலேயே வந்து மிக உயர்ந்த மலைகள் நிறைந்த பகுதி. பாருங்கள், நீங்கள் ஒரு அழகான இடம் இதுக்கு தொட்டபெட்டா என்பார்கள். டேஸ்டி என்ஜாயபிள் ஹோம் மேக்கர் சேனல் மூலயமாக உங்களுக்கு இதை அறிமுகப்படுத்துவதில் நான் மிகவும் மகிழ்ச்சி கொள்கிறேன். இந்த இடத்த பற்றி இங்கே வந்திருக்கிறவங்கள்ட்ட நம்ம இப்போது நேர்காணல் இன்டர்வியூ எடுக்க போகிறோம். இதை நான் உண்மையிலேயே ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன். மற்றவங்களும் இதை பற்றி எப்படி என்ஜாய் பண்ணுறாங்க, அவங்களுடைய வியூ பாயிண்ட்ஸும் இப்போ நம்ம கேட்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் ஹசீன். இந்த இடம் பிடிச்சிருக்குங்களா உங்களுக்கு? இடம் நல்லா இருக்கு. தொட்டபெட்டா வந்து it's the highest peak of Tamil Nadu. Okay. So தமிழ்நாட்டிலே வந்து ஹையஸ்ட் பீக்குன்னு கூகுளில் படித்தேன். 8600 feet ஹைட் அப்படின்னு போட்டுருந்துச்சு. ஸோ நல்லா இருக்குது. இதுதான் வியூ பாயிண்ட்டு.
அப்படியே அதை பாருங்க. ஓகே. அதை காட்டுங்க. ஸோ நீங்கள் பார்க்குறதெல்லாம் அந்த க்ளவுட்ஸு. அங்கே சின்ன சின்ன மலைகள்லாம் இருக்குது, அதுக்கு மேலே க்ளவுட்ஸ் இருக்குது. அப்படின்னு நான் ஒரு முறை எல்லாத்தையும் அப்படியே சுற்றி காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் டே வந்து அழகாக வந்து ஃபஸ்ட்டு பிளேஸ்க்கு வந்து இங்கே வந்திருக்கோம், தொட்டபெட்டாக்கு. ஸோ இந்த பிளேஸ் வந்து அழகாக வந்து முடிய போகுது. நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு வந்து நாங்கள் போகிறோம். அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு காட்டுறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நல்ல நல்ல வீடியோஸோடு உங்களை சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.